அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். சில ஊர்கள் இயற்கையான சூழலுக்கு ஃபேமஸாக இருக்கும். சில இடங்கள் ஆன்மீகத்துக்கு ஃபேமஸான இடமா இருக்கும். சில இடங்கள் அருவி, சில இடங்கள் கட்டிடக்கலை இப்படி இருக்கும். ஆனால் இது எல்லாமே கலந்து ஒரு இடம் புகழாக இருக்குது அப்படின்னா அது கன்னியாகுமரி மாவட்டத்தை சொல்லலாம். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல், மலை, கோட்டை, இயற்கை அழகு, அருவி, இது மாதிரி எல்லாமே கலந்த ஒரு மாவட்டம் தான் கன்னியாகுமரி மாவட்டம். அந்த மாவட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி மாவட்டம் இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம். நம்ம சின்ன வயசுலேருந்து படித்தது ஒரே விஷயம் தான், முக்கடல் சங்கமிக்கும் இடம். இதுன்னா கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கன்னியாகுமரி திருமேதி சங்கமம் சொல்லுவோம். வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அதுக்கப்புறம் அரபியக்கடல், இது மூணும் கலக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே சன் செட்டும் சரி, சன் ரைஸும் சரி பார்க்கக்கூடிய ஒரு இடங்கள் மிக அழகான ஒரு இடம்தான். சில இடங்களில் மட்டும்தான் ரெண்டுத்தையுமே பார்க்க முடியும். அது மாதிரி ஒரு இடம் தான் இது. மேலும் இங்கே கடல் நடுவில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை 133 அடியில் கம்பீரமாகவும், பக்கத்தில் விவேகானந்தர் பாறை, விவேகானந்தர் மண்டபம், அதுவும் கடல்லே அமைச்சு, இதுக்கு நம்ம தனியாக பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அங்கே ஃபெரி தனியாக படகு இருக்குது. அது மூலயமா நம்ம பே பண்ணி அந்த இடங்கள்லாம் போய் கண்டு ரசிக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த கடற்கரைக்கு யார் கன்னியாகுமரி போனாலும் ஃபஸ்ட்டு இந்த இடங்களை தான் பார்ப்பாங்க. ஏன்னா சன்செட் பார்த்துட்டு உடனடியாக அந்த கடற்கரையில் அமைஞ்சிருக்கிறதால இந்த இடத்துக்கு மிக மிக பிரசித்தம்னே சொல்லலாம். எல்லாருமே போயிருப்போம். கன்னியாகுமரி போனால் இந்த இடங்களை பார்க்காம யாரும் வந்ததாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம். அடுத்து மாத்தூர் தொட்டிப்பாலம். இது 2 மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய நீரை பரிமாற்றம் செய்யக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட ஒரு பாலம்னு சொல்லலாம். தெற்காசியாவிலேயே மிக உயரமான தொட்டி பாலம் அப்படின்னா இந்த மாத்தூர் தொட்டி பாலம் தான். இது காமராஜர் ஆட்சி காலத்தில் 1969 66 நடைமுறைக்கு முழுசாக கட்டப்பட்டு 2 இடங்களுக்கு தண்ணீர் செல்லக்கூடிய வழியில் இந்த பாலம் அமைச்சிருக்காங்க. இது தொட்டி வடிவில் கட்டினதால் இது தொட்டி பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அடுத்து இந்த ஊரில் மிக புகழ்பெற்ற ஒரு அருவி அப்படின்னா திருப்பரப்பு அருவி. நீங்கள் பார்க்குறது தான் திருப்பரப்பு அருவி. இது பேச்சிப்பாறை அணைலேருந்து உபரி நீர் வரும்போது இங்கே அதிகப்படியான தண்ணீர் வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். இதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலம் அப்படின்னு சொல்லலாம். கன்னியாகுமரி குற்றாலம் சொன்னால் கூட அதுக்கு ஒருத்து தான் இந்த இடம். அந்தளவுக்கு கன்னியாகுமரியில் அருவி அப்படின்னு பார்த்தா இது முக்கியமான பங்கு வகிக்கிறது. இது அந்தளவுக்கு பெரிய அருவின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே குளிக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டியோட ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அருவி. மேலும் இது பக்கத்துலேயே படகு குழு நம்ம போட்டிங் போகிற மாதிரி ஃபெசிலிட்டியும் இருக்குது, பார்க் இருக்குது. மேலும் இது பக்கத்துலேயே கோயில் கொண்டு இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் உள்ளடக்கியது தான் இந்த திருப்பரப்பு அருவி. அடுத்து மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். நம்ம ஆண்களுக்கு எப்படி சபரிமலை அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களுக்கு சபரிமலை அப்படின்னா இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் தான். ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். இது புற்று 15 அடி வளர்ந்து நம்ம மேற்கூரையை வெட்டுற அளவுக்கு இருக்கும். அதுதான் மண்டைக்காடு பகவதி அம்மன். பகவதினா ஒன்றும் இல்லை, பெண் தெய்வங்களை குறிக்கக்கூடிய அம்மன். நம்ம ஊரில் அம்மன் சொல்லுவாங்க, கேரளாவில் பகவதி அப்படின்னு சொல்கிறதால மண்டைக்காடு பகவதி அம்மன் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. அடுத்து நம்ம பார்க்குறது அதே கடற்கரை தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய குமரியோட கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய குமரி அம்மன் தான். இந்த அம்மனோட ஆலயம் 108 சக்தி பீடங்களில் மிக முக்கியமான ஒரு கோயிலாகவும் விளங்கக்கூடிய ஒரு கோயில். நவராத்திரியில் மிக சிறப்புடைய கோயிலாகவும் இருக்குது. அடுத்து சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயில் 3 அதாவது ஹரி, விஷ்ணு, பிரம்மா அந்த 3 பேருக்கும் பொதுவானதாகவும் சொல்லப்படக்கூடிய கோயில். இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் போர்க்காலத்தில் மண்ணுக்குள்ளே புதஞ்சி வச்சதாக கூட சொல்லப்படக்கூடிய மிக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று.
அடுத்து பத்மநாபபுரம் அரண்மனை. இந்த பத்மநாபபுரம் அரண்மனை திருவாதாங்கூர் சமஸ்தானத்தோட தலைநகரமாகவே பல ஆண்டுகள் இருந்தது. 1601 குலசேகர பெருமாள் அப்படின்ற கூடிய மன்னரால் கட்டப்பட்டது தான் இந்த அரண்மனை. இது இப்போ நம்ம கேரளா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை கீழே இந்த இடம் இருக்குது. ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கீழே போயிடுச்சு. அவங்க தான் இதை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நாகர்கோவிலேருந்து வெறும் 15 கிலோமீட்டர் அப்படின்றதால இதுவும் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாகவே இந்த இடம் நம்மளுக்கு கன்னியாகுமரி போனால் மஸ்ட் விசிட் பிளேஸாக இருக்குது. அடுத்து வட்டக்கோட்டை. இந்த பேலஸ் வந்து வட்டக்கோட்டைன்னு பேர் வந்ததுக்கு வட்டமாக கட்டப்பட்டதா அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் திருவாதங்கூரோட கீழே இருந்ததப்போ கடற்கரை கண்காணிக்க கட்டப்பட்ட ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோட்டை ரொம்ப பெருசாகவும் நடுவில் ஒரு சின்ன குளம் போலவும் கடற்கரை ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையும் கண்டு ரசிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த கோட்டை இருக்குது. மேலும் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டோம், கடல் தான் சுற்றி. அதனால் இங்கே குளிக்கக்கூடிய கடற்கரைகள் எல்லாமே ரொம்ப அழகான கடற்கரைகள். முக்கியமாக சொல்லணுன்னா சோத்துவலை கடற்கரை, சங்குத்துறை கடற்கரை, முட்டம், இது போன அழகான கடற்கரைகள் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கன்னியாகுமரி போகலாம். அதிகமாகவே கடற்கரை அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை அதிகமாகவே நம்ம பார்க்குறது உண்டு. படங்களில் கூட அதிகமாக முட்டம் இது மாதிரி பல இடங்கள், முட்டம் கடற்கரைன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பல படங்கள் வந்து அதிகமாக எடுக்கிறது கடற்கரை சம்மந்தப்பட்ட படங்கள் அனைத்துமே அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா அழகான பீச்சஸ் இருக்கும். நம்ம இப்போ சொல்கிற மாதிரி அங்கே நம்ம சொன்னோம்ல திருவள்ளுவர் சிலை, அந்த இடத்துலலாம் வந்து நீந்தனா முடியாது. இங்கேலாம் வந்து நீந்தனா முடியும். அங்கே வெறும் ரசிக்க மட்டும் தான் முடியும். ஏன்னா அதிகப்படியான பாறைகள் அங்கேனா இருக்கும். இது மாதிரி இடங்களுக்குலாம் வந்தீங்கன்னா அதிகமாக நீந்த முடியும். மீனவர்கள் கிராமத்தோட அவங்க கல்ச்சர்ஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இது மாதிரி விஷயம். அடுத்து ஜெயின் டெம்பிள் ஒன்று இருக்குது, சித்ரஞ்சன் ஜெயின் டெம்பிள் ஒன்று இருக்குது இந்த கோயிலே. அப்புறம் காந்தி மண்டபம், அதுவும் நம்ம அந்த கடற்கரை ஓரத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய காந்தி மண்டபம். அடுத்து உதயகிரி, இங்கே ஒரு உதயகிரி ஃபோர்ட் இருக்குது. கன்னியாகுமரியில் ஒரு உதயகிரி ஃபோர்ட் இருக்குது. மேலும் இன்னும் பல இடங்கள் இருக்குது. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருப்பதி கோயில் ஒன்று இருக்குது. இது போல் பல இடங்கள் இன்னும் அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு இடமாக தான் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குது. நான் குறைந்தபட்சம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் போனால் நிச்சயமாக இந்த இடங்கள்லாம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.